இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 2 பகுதிகளை உள்ளடக்கியதாக எரேமியா இதை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் அந்த சாமுவேலும் மோசேயும் ஜெபித்தாலும் கூட நிச்சயமாக நியாய தீர்ப்பு வருவது உறுதி என்பதை ஆண்டவர் உணர்த்தி வைக்கும் வண்ணமாக பேசுகிற பகுதியும், 2வது பகுதியிலே எத்தனை தீரர்களாக இருந்தாலும் தடுமாறி விழக்கூடிய சூழ்நிலைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்பதை, தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததையும் இங்கே எரேமியா எழுதி வைத்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எத்தனையாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினாலும் அவர்களும் பலவீனப்பட்டவர்கள்தான். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளையும் வேதம் ஒரு நாளும் அடையாளம் காட்டாமல் விட்டதில்லை. அதே காரியத்திலே எரேமியாவும் விதிவிலக்கல்ல என்கிற காரியத்தை கீழே உள்ள பகுதிகள் விளக்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த முதல் பகுதியில கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு என்று சொல்லி இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். இங்கே மோசேயையும் சாமுவேலையும் ஆண்டவர் சொல்லி இங்கே எரேமியாவை தேற்றும்படியாக விரும்புகிறார். 3 முறை இந்த 14வது அதிகாரத்திற்குள்ளாக ஆண்டவர் ஜெபிக்க வேண்டாம், நன்மை உண்டாகும்படி வேண்டுதல் செய்ய வேண்டாம், கெஞ்ச வேண்டாம், மன்றாட வேண்டாம், பழி செலுத்தினாலும் கேட்க மாட்டேன், காணிக்க செலுத்தினாலும் கேட்க மாட்டேன் என அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் நீ எப்படிப்பட்ட பரிந்து பேசுதல்களை எனக்கு நேராக ஏறெடுத்தாலும் நான் அந்த ஜெபங்களுக்கு பதில் அளிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய அனுபவிக்கிற அந்த கொடுமைகளை பார்க்கிலும் பாவத்தினுடைய தண்டனை அத்தனை கொடுமையானது என்பதை எரேமியாவுக்கு ஆண்டவர் விளக்கி அதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். இப்பொழுது எரேமியாவினுடைய மனம் மிகவும் தாக்கமடையக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சிறுவயதிலே என்னை பெயர் சொல்லி அழைத்தாரே, தாயின் கருவில இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார, என்னை சிறுவயதிலேயே தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தி விட்டேன் என்று சொன்னார, இப்பொழுது என்னுடைய பாதை சரியா இருக்குதா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேனா, இல்லை இப்பொழுது நான் வழி விலகி போகிவிட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் வேண்டான்னு பதில் சொல்லுகிறாரோ என்கிற ஒரு மனநிலையோடு கூட காணப்பட்ட எரேமியாவை ஆண்டவர் தட்டி எழுப்பும்படியாக இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? மோசே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரும் ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பேதுரு அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, பேதுரு மோசேயையும் சாமுவேலையும் தீர்க்கதரிசிகள் என அழைக்கிறார். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லி மோசே தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக இங்கே அடையாளம் காட்டுகிறதை பார்க்கிறோம். லேவி கோத்திரத்தில் பிறந்த மோசேயும் ஆரோனும் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் 24ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேர்களும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். இவர்கள் இருவரும் ஆசாரிய ஊழியத்தையும் செய்துள்ளார்கள் என்பதை சங்கீதம் 99வது சங்கீதம் 6லிருந்து 8 வரை உள்ள வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவருடைய ஆசாரியர்களில் மோசேயும் ஆரோனும், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இவர்கள் இருவரும் ஆசாரிய ஊழியத்தை செய்தவர்கள், தீர்க்க தரிசன ஊழியத்தையும் செய்தவர்கள். ஆனால் இங்கே எரேமியாவும் அதே போல ஆசாரியனாக, ஆசாரிய குடும்பத்தில் பிறப்பின் நிமித்தமாக இல்க்கியாவினுடைய மகனாக பிறந்திருக்கிறார். இவருடைய குலத்தொழில் ஆசாரிய ஊழியம் செய்கிற காரியம். இவர் இப்பொழுது ஆண்டவரால தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறபடியினால இங்கே எரேமியாவுக்கு
நான் எப்படி மோசேயை பார்த்தனோ, எப்படி சாமுவேலை பார்த்தனோ, அதே போலதான் எரேமியாவே என்னிடத்துல பட்சபாதம் இல்லை, அவர்களைப் போலத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நீ இப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த நாட்களில், இந்த சூழ்நிலையில மோசே ஜெபித்திருந்தாலும் சாமுவேல் ஜெபித்திருந்தாலும் நான் நிச்சயமாக நான் பதில் தந்திருக்க மாட்டேன். உனக்கு என்ன நான் பதிலை கொடுத்தேனோ அதே பதிலை தான் நான் அவர்களுக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவர் எரேமியாவுக்கு புரிய வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய நாட்களில் யாத்ராகமம் 32 அதிகாரம் 6 வசனத்தில் 11 வசனத்திலிருந்து 14 வசனத்திலெல்லாம் அங்கே மோசே ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி மலைக்கு சென்று விட்டார். ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ, எங்களை வழிநடத்தி முன் செல்ல வேண்டும், நடந்து செல்லணும், எங்களுக்கு முன்னால நடந்து போகணும் அப்படின்னு ஒரு தெய்வத்தை கேட்கிறார்கள். வேடிக்கையான ஒரு காரியம். அங்கே உடனே ஆரோன் சொல்லுகிறான், நிறைய எகிப்திலிருந்து அவர்கள் நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கிறதுனால உங்களுடைய நகைகளை ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வாங்க என்று சொல்லி அதையெல்லாம் வாங்கி இவருடைய குலத்தொழிலை அங்கே செய்கிறார். அழகான ஒரு கன்று குட்டியை, ஒரு சுரூபத்தை உண்டாக்கி கொண்டு அவர்களிடத்துல போய் சொல்றார், இதுதான் உங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்று சொல்லுகிறார். அது நடக்கவே முடியாம இருக்கிற அந்த காரியத்தை காண்பித்து முன் செல்லும் தெய்வம்னு சொன்னா அவர்களும் ஆறறிவு உள்ளவர்களைப் போல நடக்காதபடி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நடந்தது வழிநடத்தி வந்த மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கண்டவர்கள் இப்பொழுது நடக்க முடியாத ஒரு காரியத்தை காண்பித்து இது உங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். அவர்கள் புசிக்க குடிக்க, அவர்கள் எழுந்து விளையாடலாம் எழும்புகிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்ன உடனே அத்தனை அவர்கள் ஆரவாரமிட்டு அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இங்கே பயங்கரமான டான்ஸு, நிர்வாணமாக ஜனங்களை நிர்வாணப்படுத்தி இருந்தான் ஆரோன் என்று சொல்லப்படுது. அத்தனை கொடுமையான காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக முயற்சி எடுக்கிறார். நம்மை திடுக்கிட வைக்கிற ஒரு காட்சி. உன்னதத்துல மலையில உன்னத ஆராதனையினுடைய மாதிரியானது மோசேயினுடைய கரங்களில கொடுக்கப்படுகிறது. ஆனா பூமியினுடைய தாழ்விடங்களில் வீழ்ச்சியினுடைய ஆராதனை, அதாவது விக்கிரக ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்குது. மலை உச்சில தேவ மகிமை இறங்கி மோசையை நிரப்பி கொண்டிருக்கிறது. கீழே சாத்தானுடைய ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தூய காணிக்கையினுடைய திட்டம் அங்கே மோசையினுடைய கரத்துல கொடுக்கப்படுது. இங்க ஆரணை போல இருக்கிற ஆட்களுடைய கரங்களில தீய வழிகளில செலவு பண்றதுக்கு ஒரு மனித கள்ள பலிபீடம் ஆயத்தமாகிறதற்கு காணிக்கை கொடுக்கப்படுகிறது. தூய பலிபீடத்திற்கான ஒரு பீடத்தினுடைய பிரமாணம் மேல கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இங்க ஒரு கள்ள பலிபீடம் அந்த கன்றுக்குட்டிக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. தேவனுக்கான பண்டிகைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இங்கே கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கள்ள பண்டிகையை, பலிகளை இங்கே ஆரோனாகிய பிரதான ஆசாரியன் தனக்கு அத்தனை மகிமையான ஆடைகள் மேலே சொல்லப்பட்டாலும் ஜனங்களை அத்தனையாய் கேடுள்ளவர்களாக மாற்றியிருந்ததை கண்டு ஆண்டவரும் கொதிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனம் முழுவதையும் நான் அழிச்சிட்டு மோசையே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மோசையினுடைய கரங்களிலே ஒரு பணியை கொடுத்த பின்பு அதிலே அவர் தலையிடுகிறதிலே மோசையினுடைய அனுமதியோடு கூட செய்ய விரும்புகிறார். சுயசித்தம் செய்கிறவர்களாக மனிதர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால மோசையினிடத்துல கேட்கிறார், மோசையே இந்த ஜனங்களை அழிக்கும்படி என்னை விட்டுவிடு என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் மோசையும் அதை தெளிவாக புரிந்து கொண்டவராக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் பேரை நீங்க பெருமைப்படுத்த வேண்டாம், என் குடும்பத்தையும் நீங்க பெருமைப்படுத்த வேண்டாம். நான் இந்த ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், இவர்களுக்காகத்தான் தலைவனாக்கப்பட்டிருக்கிறேனே ஒழிய என் வசதி வாய்ப்புகளை நான் பெருக்கிக் கொள்ளுகிறதற்கு நான் தலைவனாக்கப்படவில்லை. ஆகவே இவர்களை அழிப்பீர் என்று சொன்னால் என் பெயரையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை கண்டு அங்கே அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நீங்க மலையில கொண்டு போட நீங்க இவர்களை அழைத்து கொண்டு வந்தீங்களா? எல்லாரும் உட்கார்ந்து சொல்லுவாங்க,
எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக நீங்க இப்படிலாம் தீங்குகளை செய்யும் போது மற்றவர்கள் கேலியா பேசுவாங்களேன்னு சொல்லி அங்கே மோசே கெஞ்சி அவன் பிரார்த்தனை செய்கிறான். தீமை செய்யாதபடி ஆண்டவர் அங்கே பரிதாபம் கொண்டதை பார்க்கிறோம். ஆனாலும் 35ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்களை வாதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த முழு ஜனத்தையும் அழிக்கவில்லை. இங்கே மோசே ஒரு முழு ஊழியனுடைய அடையாளத்தை தாங்கினவனாக நிற்கிறார். என்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, குடும்பத்திற்காக அல்ல, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று என்பதற்காக அல்ல, என் கரங்களில உம்மால கொடுக்கப்பட்ட ஜனங்களை நான் வழிநடத்தி செல்லுகிறதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால நான் சிறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே மோசே தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கே ஆண்டவரும் மோசையின் இடத்துல கேட்கிறார், என்னை விட்டுவிடு என்று சொல்லி. இவர்கள் முழுவதையும் நான் ஒரு மனுஷனை அழிக்கிறது போல அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 13-20 வரையிலும் அதே போல காரியம்தான் சொல்லப்படுது. 10 பேர் தான் வேவு பார்க்கும்படியாக அங்கே கானானுக்குள் சென்று வருகிறார்கள். 8 பேர் துர்ச்செய்திகளை பரப்புகிறார்கள். பரப்புகிறது நிமித்தமாக ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்துல கொண்டு போடவா எங்களை இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக கற்களை எறிவதற்கு அவர்கள் ஆயத்தமான போதிலும் கூட மோசே நின்று கொண்டு அவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தினால அப்பமும் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை அழித்து விடுகிறேன், உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். மோசே நின்று கொண்டு சொல்லுகிறார், நடுவே இருக்கிறீங்களே, முகமுகமாய் தரிசித்தாங்களே, உம்முடைய மேகம் இவர்கள் மேல நிற்குத, பகலில் மேக தூணிலும் இரவில் அக்னி தூணிலும் இவங்களை வழி நடத்தினீங்களே, அந்த தேசத்தை கொடுக்க முடியாம ஆண்டவர் இவர்களை கொண்டு போட்டு விட்டார் என்று புறஜாதியார்கள் சொல்லிடுவாங்களே, நீர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை, அக்கிரமங்கள் மீறுதல்கள் இவைகளெல்லாம் மன்னிக்கிறவர், குற்றமற்றவர்களாக விடாமல் நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற அல்லவா என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஜனங்களும் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி மன்றாடின பொழுது தேவன் அவர்களை அழிக்காமல் விட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் இஸ்ரவேல் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 4ஆம் வசனத்தில் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். சாமுவேல் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி அவைகளை எல்லாம் தள்ள வேண்டியவைகளை தள்ளிவிட்டு ஒதுக்க வேண்டியவைகளை ஒதுக்கிவிட்டு அவர்கள் ஆராதனை செய்திட்டு அவங்க சொல்றாங்க, சபையார் எல்லாரையும் சாமுவேல் அங்கே மிஸ்பாவில கூப்பிட்டு அன்னைக்கு உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே அவர்களை சொல்ல வைக்கிறான். அங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் பெலிஸ்தருக்கு பயப்பட்டு எங்களை பெலிஸ்தர்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே சாமுவேலை பார்த்து அவரை சொல்லுகிறார்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலில் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனையாக சாமுவேலுடைய நாட்களில, மோசேயினுடைய நாட்களில அவர்கள் வேண்டுதல் செய்வதற்காக நிற்கும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை செய்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்தபடியினால அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை முழுவதும் அழிக்காதபடி கொஞ்சம் தண்டனைகளை கொடுத்து அவர் விட்டுவிட்டதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே எரேமியாவின் நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் 4வது வசனத்தில், எசேக்கியாவின் குமாரனாகிய அந்த யூதாவின் ராஜாவாகிய மனாசே 55 ஆண்டுகள் அரசாட்சி செய்தவன் எருசலேம்ல எல்லா இடங்களிலையும் அவன் எல்லா இடங்களிலும் விக்கிரகங்களை அவன் வழிபடும்படியாக மாற்றிவிட்டபடியினால அந்த ஜனங்களை பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களிலும் நான் அலைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக யாரும் இறங்க மாட்டாங்க, பரிதபிக்க மாட்டாங்க, உங்கள் சுக செய்தியை யாருமே விசாரிக்க மாட்டாங்க. அத்தனையான நியாய தீர்ப்பை உங்க மேல நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கொன்று போடுகிறதற்கு பட்டயத்தை அனுமதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிடித்து இழுக்க நாய்களை அனுமதிப்பேன் என்று சொல்லுகிறார். பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளை, பூமியின் மிருகங்களை ஆகிய 4 விதமான வாதைகளையும்
நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன். எரேமியாவே, நீ கவலைப்படாத. மோசே ஜெபிச்சாலும் இங்கே சாமுவேல் ஜெபிச்சாலும் இதே ரிசல்ட் தான்ப்பா. ஜனங்கள் மனம் திரும்பல, ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகி வரல. சாமுவேலின் நாட்கள்ல அவங்கள கூப்பிடும்போது பாகாலையும் அஸ்தரத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாக அர்ப்பணித்து ஆராதனை செய்தார்கள். ஆனா இங்க ஜனங்களிடத்துல ஒரு மாற்றமும் காணப்படல. ஆகவே பட்டயத்தை விட, பஞ்சத்தை விட, இங்கே நாசமோசங்களை விட, தரித்திரத்தை விட, வறுமையை விட பாவம் கொடுமையானது என்பதை இவர்கள் கண்டுகொள்ளணும்னு சொன்னா இவங்க 70 வருஷம் நியாய தீர்ப்புக்கு போயிட்டு வந்தாதான் அவர்கள் திருந்துவார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் எரேமியாவுக்கு புரிய வைக்கும்படியாக பேசுகிறார். அங்கே தூற்று கூடையில நான் அவங்களை தூற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். அதை ஒரு கூடையில வைத்து அந்த ஊமியையும் தானியத்தையும் தூக்கி எரியும் பொழுது அதற்கு நேராக வேகமாய் அடிக்கிற காற்றுல தூசு ரொம்ப தூரம் அடிச்சு கொண்டு போகப்பட்டுரும். அந்த தானியங்கள் கீழே விழும். அதே போல நான் அவர்களை தூற்றி எறிவேன். தூசுமாய் இருக்கிற அவங்க எல்லாரும் அவர்கள் தூற்றி போடப்படுவார்கள். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்கள் பிள்ளைகளற்றவர்களாக்கி அவர்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். கடற்கரை மணலை பார்க்கும் அதிக விதவைகள் இருப்பார்கள் என்று சொல்லி இது ஆபிரகாமை அழைத்து போய் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இங்க விதவைகள் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாக இருப்பார்கள் சொன்னா உங்களுடைய ஆண்கள் எல்லாம் யுத்தத்தில் மரித்து போய் விடுவார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லி அங்கே எச்சரிக்கிறார். பட்ட பகலிலே பாலாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன், அவர்கள் மேல் பட்டயத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விழப்பண்ணுவேன். 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள், அவள் தன் பிராணனை விட்டு விட்டாள் என்று சொல்லி ஒரு பூரணமான ஒரு 7 என்ற எண் முழுமையையும் நிறைவையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா மலடியானவள் 7 பெற்றாள் என்று சொல்லி 1 சாமுவேல் 2:5 சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பூரணமான வாழ்க்கை உடையவர்கள் கூட குழந்தைகள் இல்லாதபடி எல்லாவற்றையும் யுத்தத்துல இழந்து உன் தேசம் வெறுமையாக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிப்பை சொல்லி ஆண்டவர் அங்கே எரேமியாவிற்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் மனசு மனத்தாங்கள் அடைய வேண்டாம் எரேமியாவே. பாவத்திற்காக மனம் கசந்து அழுகிற ஜனங்கள் உன் நாட்களில் இல்லாதபடினால்தான் நீ ஆசாரியனாய் அழைக்கப்பட்டிருந்த போதிலும், தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருந்த போதிலும் உனக்கு நான் பதில் கொடுக்க முடியவில்லை. நியாய தீர்ப்பு ஒன்றே எனக்கு தீர்வு. அதை அவர்கள் அனுபவித்தால் மாத்திரமே மனம் திரும்புவார்கள். மனாசையினாலே தேசம் இத்தனை கொடுமையாக்கப்பட்டிருக்கிறபடியினால அவர்களை அனுமதித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எரேமியாவை தேற்றுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய நாட்களில் ஒருவேளை பாவத்தில் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், ஏறெடுக்கப்படுகிற காரியங்கள் பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கதறி, ஆண்டவரே ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்தி அவர்கள் மனம் திரும்புகிறதற்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளாயிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியாய் கிரியை செய்கிறதற்கு எங்களை உபயோகப்படுத்துங்க. வெறுமையாய் அந்த ஜனங்களை சமாதானம் சமாதானம் சொல்லி ஒரு நாளும் ஏமாற்றி விடாதபடி நாங்கள் வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.